அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிக்கான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3ன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 13,217 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 13,217 ஆல் ஓவர் இந்தியாவுக்கு. ஸோ இதில் குறிப்பாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3க்குலாம் வந்து தமிழகத்துக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, அப்ளை பண்ணுறது என்றைக்கு கடைசி தேதி, இந்த தேர்வுகளை வந்து நம்ம வந்து தமிழில் எழுத முடியுமா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கா இல்லையா, நெகட்டிவ் மார்க் என்ன, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் ஆல் அப்படி செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் 1/9/2025 கொடுத்துட்டாங்க. ரைட்டாக கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு. நான் இன்றைக்கி தான் வீடியோ மேக் பண்ணுறேன். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உங்களுக்கு தெரியும், மல்டிபர்பஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்கேல் 1, 2, 3ன்னு சொல்லி மொத்தம் ஒரு 4-5 விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1/9/2025. ஸோ நேற்று 1ஆம் தேதி, நேற்றுலேருந்து 21/9/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது பேமெண்ட் பண்ணுறதும் அதான் வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது எடிட் பண்ணுறது மாடிஃபை பண்ணுறதா இருந்தால் நம்ம ஆஃப்டர் த க்ளோஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி நோட்டிஃபைட் அந்த வெப்சைட்டில் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நவம்பர், டிசம்பர் 2025 இந்த வருஷத்தோட எண்டிங்கில் நவம்பர், டிசம்பர் 2025லையும், ஸோ அதே மாதிரி மெயின் எக்ஸாம் சிங்கிள் எக்ஸாம் இருக்கிறவங்க ஆஃபீஸருக்கும் ஓஏவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் 2025 அப்படி பிப்ரவரி 2026க்குள்ளே வந்து நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபைனல் அலாட்மெண்ட் வந்து பிப்ரவரி அல்லது மார்ச் 2026 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டு ஒரு டென்டேட்டிவ் ஷெடியூல் போட்டிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற விவரங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னென்ன பேங்க் சார் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க்னு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு கிராம பேங்க். ஸோ இந்த பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. ரைட்டா? இதுக்கான லோக்கல் லாங்குவேஜ் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. 28 பேங்க் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஸோ இதுக்கு ஏஜ் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் பி கேட்டகரியில் வரக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 28ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குறைஞ்சபட்சம் 18, அதிகபட்சம் 28 வயசு. கட் ஆஃப் டேட் பார்த்துக்கோங்க 1/9/2025 இதுதான் கட் ஆஃப் டேட். இந்த தேதியின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஏஜ் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. கேண்டிடேட் ஷுட் நாட் ஹேவ் பீன் இயர்லியர் தென் 2/9/1997 அண்ட் லேட்டர் தென் 1/9/2007 போத் டேட் இன்க்ளூசிவ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இது வந்து ஏஜ். சார் 28 வயசுக்கு மேலே தான் நாங்கள் அப்ளை பண்ண முடியாதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் பிசி எம்பிசி இருந்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதேமாதிரி எஸ்சி எஸ்டிக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ 28 வயசுக்கு மேலே இருந்தாலுமே ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். ரைட்டா? கீழே கொடுத்துருப்பாங்க, நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. இதே ஆஃபீஸர் ஸ்கேலுக்கு குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 30ன்னு போட்டிருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 21க்கு மேலே இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 32 வரைக்கும் இருக்கலான்றாங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 3க்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 21 வயசுக்கு மேலே இருக்கணும், 40 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏஜ் லிமிட். நான் சொன்னேன் இல்லையா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு சொல்லி. பாருங்கள், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அங்கே மேலே சொன்ன ஏஜை விட 5 வருஷம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்க முடியும். ரைட்டா? ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் இருக்குது. ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சிலாம் 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். மாற்றுத்திறனாளிகளாக தான் நீங்கள் 10 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ எக்ஸர்சைஸ் மேனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விடோஸு, டைவர்ஸ் உமன், இது மாதிரி இருக்கவங்களுக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு. அடுத்தது இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும், நான் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் சொல்கிறாங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்தவரை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ எனி டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ரைட்டா? மற்ற போஸ்ட்டுக்கெலாம் வந்து பர்டிகுலராக அந்தந்த டிகிரிக்கு அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான டிகிரிகள் முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து தேவை கிடையாது. ரைட்டா? ஸோ அதை கீழே கொடுத்துருப்பாங்க, நான் காட்டுறாருங்க. இங்கே பாருங்க, ஆஃபீஸ் சிஸ்டம் மல்டிபர்பஸ் பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் தமிழ்நாடு பேங்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ், தமிழ்நாட்டுக்கு தமிழ் தெரியணும். அதர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் போட்டுருக்காங்களே, அந்த தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் போட்டி போடுவீங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே தமிழ் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக போட்டி போடலாம். ஸோ டிசேபிள் வந்து ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல. பாருங்க, போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டாட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் ஸ்கேல் 1க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. பட் ஆனால் ஆஃபீஸ் ஸ்கேல் 2, 3க்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் 1 இயர்ஸ் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு மட்டும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் ஸ்கேல் 1, 2, 3லாம் பார்த்தீங்கன்னா
சில டிகிரி வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. உதாரணத்துக்காக எனி டிகிரி அப்ளை பண்ணாலும் கூட ஆஃபீஸ் ஸ்கேல் 1க்கு ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி டிகிரி முடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஆஃபீஸ் ஸ்கேல் 1, 2, 3க்கெலாம் அப்ளை பண்ணுறவங்க எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அந்த டிகிரிக்காரங்க அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். ரைட்டா? பாருங்கள், மேனேஜர் போஸ்ட் அப்படின்னா நீங்கள் ஹஸ்பண்ட்ரி, மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் இது மாதிரி ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. மேனேஜர் போஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருக்கணுன்றாங்க. சர்டிஃபிகேட் வச்சுருக்கணுன்றாங்க. C++, ஜாவா அந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கணுன்றாங்க. லா ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் லா படிச்சிருக்கணும் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 மூணுத்துக்குமே வந்து பர்டிகுலராக என்ன டிகிரி சொல்கிறாங்கன்னா அந்த டிகிரி இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆனால் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அந்த மாதிரி கிடையாது. எனி டிகிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தாச்சு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் சார்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3க்கு வந்து 175 ரூபா இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டின்னு போட்டிருக்காங்க. SC ST மாற்றுத்திறனாளிகளும் மற்றவருக்கு வந்து 850 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே ஃபீஸ் தான். பாருங்க, 850 ரூபா போட்டிருக்காங்க. SC ST மாற்றுத்திறனாளிகள் ESM DESMக்கு 175 ரூபான்னு போட்டிருக்காங்க. இது அப்ளிகேஷன் ஃபீஸு. இப்போ இந்த எக்ஸாம் எப்படி சார் நடக்கும்? ஆன்லைன் எக்ஸாமினேஷனாக நடக்கும் அப்படின்னு தெரியும். ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் ரொம்ப சிம்பிள் தான். ஒன்றும் இல்லை, ரீசனிங்கும் நியூமரிக்கல் அபிலிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 40 கொஸ்டின் 80 கொஸ்டின் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நெகட்டிவ் மார்க் இருக்குது. நம்ம TNPSC மாதிரி ஒத்திரட்டெல்லாம் பிடிக்கக்கூடாது. நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நம்ம அட்டன் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் கட் ஆஃப் உள்ளே வர முடியும். ரைட்டா? கொடுக்கக்கூடிய எல்லா கேள்வியும் ஒத்திரட்டே தெரிஞ்சது தெரியாதெல்லாம் பிடிச்சிங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் வரும். ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச சம்பவம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ ரீசனிங் நியூமரிக்கல் அபிலிட்டி கொடுத்துருக்காங்க. மீடியம் ஆஃப் எக்ஸாம் ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்லையுமே உங்களால் வந்து எக்ஸாம் எழுத முடியும். கேள்விகள் தமிழ்லையுமே இடம்பெறும். அப்ளை பண்ணும்போது நீங்கள் தமிழா இங்கிலீஷ்னு கேட்கும். தமிழ் கொடுத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் கொஸ்டின் வரும். ஸோ அதனால் தமிழ் மீடியத்துலையுமே உங்களால் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேலுக்குமே ஸ்டார் போட்டிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு தமிழ் மீடியத்தில் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதே பாருங்கள், ஆஃபீஸ் சிஸ்டம் மெயின் எக்ஸாமுமே உங்களால் தமிழ் எழுத முடியும். ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், நியூமரிக்கல் அபிலிட்டி எல்லாமே ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸோ தமிழில் வரும். எது இங்கிலீஷ்னால் இங்கிலீஷில் வரும், ஹிந்தினா ஹிந்தி வரும். ஸோ நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், அங்கே புள்ளி வச்சுருப்பாங்க. A புள்ளி B புள்ளின்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி புள்ளி வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா, நீ இங்கிலீஷ் சூஸ் பண்ணால் ஹிந்தி தேவையில்லை, ஹிந்தி சூஸ் பண்ணால் இங்கிலீஷ் தேவையில்லை. மோஸ்ட்லி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுவீங்க. நம்ம ஹிந்தி படிக்கிறதில்ல. நம்ம இருமொழி கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். ஹிந்தி வந்து கம்பல்சரி கிடையாது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. ரைட்டா? ஸோ அதே மாதிரி தான் மற்ற ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் இருக்கும். இன்டர்வியூ கிடையாது. மற்ற ஆஃபீஸர் ஸ்கேலுக்கு ஒரு சில போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ இருக்குது. ரைட்டா? சிங்கிள் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்குது. சிங்கிள் எக்ஸாம், மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூவும் இருக்குது. ரைட்டா? அதை டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து இந்த எக்ஸாம் வந்து தமிழ்லையும் எழுதலாம்னு சொல்லி அதுக்கான லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மூணுத்துலையுமே நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதை வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். ரைட்டா? ஸோ தமிழில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தமிழில் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொன்னாலே ஆஃபீஸ் ஸ்கேல் 2க்கு அதுக்கு பாருங்கள், அதுக்கும் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் கொஷின் வராது. அவங்க ஹிந்தி, இங்கிலீஷ் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்ற இந்த ஆஃபீஸ் ஸ்கேல் 2க்கு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து இதுக்கு டிகிரியை வந்து நீங்கள் படிக்கிறதே இங்கிலீஷ் தான் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான டிகிரியாக தான் இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே நீங்கள் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷனலில் தான். ரைட்டா? கட் ஆஃப் ஸ்கோர் போட்டிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் பாருங்கள், 0.25 நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, நெகட்டிவ் மார்க் இருக்கா சார்? இங்கே 0.25 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் அண்டு சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் எல்லா எக்ஸாமுக்குமே 0.25ன்றது நெகட்டிவ் மார்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து தெரிந்த கேள்விகளை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தாலே கட் ஆஃப் உள்ளே வந்துடலாம். ஸோ வேகன்சி இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குமே அதிகமாக தான் இருக்குது. கீழே வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் செக் பண்ணி சொல்கிறேருங்க. ஸோ நிறைய விவரங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருப்பாங்கப்பா. நீங்கள் அந்த PDF ஒரு டைம் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். IBVSோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து PDF வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள், இந்த இதில் கொடுத்துருக்காங்க.
பேஜ் நம்பர் 36, இது வந்து 37 37ன்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல 37 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதேமாதிரி என்ஆர் போட்டு நாட் ரிப்போர்ட்டர் இன்னும் வராமலும் கூட இருக்குது, ரைட்டா? ஸோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சார் வேகன்சி வந்திருக்கு? ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறதெல்லாம் நம்ம தமிழ்நாடு கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு தான் அப்ளை பண்ணுவீங்க மேஜராக. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு இது ஃபஸ்ட்டு வந்து என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்துக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மல்டிபர்பஸ். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்குன்னா தமிழ்நாடு கிராம பேங்க்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல 468 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 468 வேகன்சி நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம தமிழகத்தில் வேகன்சி இருக்குது. மற்ற ஒரு சில ஒரு சில ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 7, 30, 22 இருக்கும், 300 கூட இருக்குது. அதிகமாகவும் இருக்குது, கம்மியாகவும் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. உத்தரப்பிரதேசலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்கள், 1000 வேகன்சி போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட தமிழ்நாடும் ஓரளவுக்கு இருக்குது, ரைட்டா? மற்ற ஸ்டேட்டுக்கு ஒரு சில ஸ்டேட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து 468 வேகன்சி இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் என்னென்ன கம்யூனிட்டிக்கு நேராக கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் ஜென்ரல்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு நேராக அப்படியே நீங்கள் இப்போ செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி வைஸ் வேகன்சியும் வந்துடும். ஸோ இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்திருக்கு. அதேமாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3க்குமே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாடு ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இது. ஸோ தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க் வந்து இந்த இதில் 200 வேகன்சியா? ஸோ 200 வேகன்சி வந்திருக்கு ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு. ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க்கு 0. ஸோ ஆஃபீஸர் ஸ்கேலு எதுக்கு வரல? ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு வந்து வரல, ரைட்டா? ஸோ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பண்ண முடியாது, வேறு ஸ்டேட்டுக்கு தான் பண்ண முடியும். ஆஃபீஸர் ஸ்கேல் 2லே ஐடி பிரிவு இருக்கு இல்லையா? ஸோ ஐடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு, பஞ்சாப், தமிழ்நாடு கிராம பேங்க் கொஞ்சம் வேகன்சி கம்மி தான், 12 வேகன்சி வந்திருக்கு. 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஆஃபீஸர் ஸ்கேல் 2CAக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கிராம பேங்க் ஒரு 2 வேகன்சி தான் தெரியுது, 2 வேகன்சி வந்து வந்திருக்கு, ஓகேங்களா? ஆஃபீஸர் ஸ்கேல் 2 லாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கிராமம் அது 0, லாக்கு வந்து 0. ட்ரெஸரி மேனேஜர்னு போட்டிருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க் இதுவும் 0. ஸோ மேக்ஸிமம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மற்ற இதுக்கெலாம் ஒரு சிலருக்குலாம் இல்லாமல் இருக்குது. ஆஃபீஸ் ஸ்கேல் 2 மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு தமிழ்நாடு கிராம பேங்க் வந்து ஒரு 4 வேகன்சி தான் இருக்குது, ரைட்டா? அதுவும் ஜென்ரலில் 3 இருக்குது, 1 வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசியில் இருக்குது, மற்ற கம்யூனிட்டிக்கு இல்லை. ஸோ அதனால் வேகன்சி செக் பண்ணிவிட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு இருக்கா, ஜென்ரல் இருக்கா, நம்ம எலிஜிபிளானு பார்த்துக்கோங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கிராம பேங்க் 2 வேகன்சி இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஜென்ரலில் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்கப்பா, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சார் நாங்கள் அப்ளை பண்ணால் அதர் ஸ்டேட்டுக்கு போய் எழுதணுமா சார் அப்படின்னா அதர் ஸ்டேட்டுக்கு போய் எழுத வேண்டியதில் மேக்ஸிமம் வந்து தமிழகத்திலே நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம லோக்கலில் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகருக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமும் மெயின் எக்ஸாம் வந்து சென்னை, மதுரை மெயின் சிட்டிஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதாவது சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, வேலூரில் மட்டும் மெயின் எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணணும், போட்டோ சைஸ் என்ன இருக்கணும், ஸோ இது மாதிரியான விவரங்கள் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பல்கான வேகன்சி வந்திருக்கு. ஏன்னா 10,000 ஆல் ஓவர் இந்தியாவுக்கு 10,000 கிராஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழகத்துலையுமே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு நல்ல வேகன்சி வந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி இவ்வளோ வேகன்சி வந்து பெரிய விஷயம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்றத பார்க்கும்பொழுது. நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எக்ஸாம் உங்களால் எழுத முடியும், அது தமிழ் மீடியத்தில் கூட உங்களால் எழுதலாம். அப்படின்றதுனால கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அட்டன் பண்ணி பாருங்கள். நிச்சயம் வந்து முதல் முறையாக படிக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், அது பேங்க் எக்ஸாம் ஆகலாம், ரயில்வே எக்ஸாம் ஆகலாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், எல்லாத்துக்குமே வந்து நமக்கு மேக்ஸு, ரீசனிங்கு, ஜிகே, சயின்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்டா? ஸோ அதனால் வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் அந்த ரீசனிங் இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக படித்தோம்னா எல்லா எக்ஸாமும் மேக்ஸும் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். இப்போ டிஎன்பிசி குரூப் 2க்கே படிக்கிறீங்கன்னா மெயின்ஸுக்கு இருந்தீங்களா ரீசனிங் படிப்பீங்க இல்லையா? ஸோ அதனால் டிஎன்பிசிலுமே ரீசனிங் வந்து இப்போ அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ குரூப் 2 ஆஸ்பிரண்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க, நீங்கள் குரூப் 2க்கும் படிப்பீங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தமிழகத்தில் நிறைய மாணவர்கள் வந்து பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணணும், ரைட்டா? ஸோ பேங்க்குக்கு போனாலே நார்த் இந்தியன் தான் இருக்காங்க, ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் போனால் அங்கேயும் வந்து ஹிந்தி தான் பேசுகிறாங்க, நார்த் இந்தியன் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பெரும்பாலும் இருக்குது. காரணம் என்னென்னா நம்ம எல்லாரும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிசி, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, போலீஸு, டிஆர்பி இதுக்குள்ளேயே நம்ம சுற்றிட்டு இருக்கோம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஸோ அதுக்கெலாம் நம்ம அதிகமாக போட்டி போகிறதில்ல. அதனால தான் இந்த பிரச்சனை.
ஸோ வருங்காலங்களில் நாமளும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து போட்டி போடணும். பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ஸோ வரக்கூடிய அனைத்து விதமான எக்ஸாம்லுமே தமிழக மாணவர்கள் வந்து போட்டி போடணும். ஸோ இந்த செய்தியை வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டிகிரி முடிச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அப்ளை பண்ணி இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த எக்ஸாம் சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.